எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாமா? சார் 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 நில்லுங்க சார். மேடம் இங்க பாருங்க, நாங்க விபி ஜுவல்லர்ஸ் ஃபேமிலி. ஏற்கனவே நாங்க வரோன்றதை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். யார் என்னன்னு தெரியாம தடுக்காதீங்க. வாங்க. கான்ஸ்டபிள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்ளோ பேர் உள்ள வராங்க. இங்க பாருங்க, யாரு என்னன்னு தெரியாம மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம் வச்சுக்க கூடாது. நாங்க விபி ஜுவல்லர்ஸ் ஃபேமிலி. எங்க வீட்டு பையனை பிடிச்சிட்டு வந்தா நாங்க என்ன ஏதுன்னு கேட்காம இருப்போமா? அடிச்சாங்கடா உன்னை. என்ன மகா, பிரபாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்களா? ஆமா மாப்பிள்ள, கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்ல, என்ன தப்பு பண்ணான்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ஏதுன்னு தெரியாம நாங்க 2 பேரும் அதுக்கு இதுக்குமே அலைஞ்சிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டா எங்க 2 பேரையும் அடிக்க வராங்க. என்னங்க இதெல்லாம் அநியாயமா இருக்கு. சார், கம்ப்ளைண்ட் வராம நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். இவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்ததால தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்களே, என்ன கம்ப்ளைண்ட்? யார் கொடுத்தா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே மேடம். முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க. சொல்றதுக்கு எனக்கே கூசுது. என்னன்னு சொல்லுன்னு நீங்களே கேக்குறீங்க. அதோ அந்த செல்லுல உட்கார்ந்துட்டு இருக்காரு விஜய். அவங்க வைஃப் தான் அவர் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுத்திருக்காங்க. விஜய் அவர் மனைவி அனாமிகாவை அடிச்சு உதைச்சி துன்புறுத்தி இருக்காரு. அது அத்தனைக்கும் காரணம் அந்த பொண்ணு பிரபான்னு சொல்லிருக்காங்க.